Hi friends, welcome back. இன்னைக்கு நாம ஆலு பராத்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, வேக வைத்த உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு, சமையல் எண்ணெய், கீ. இப்போ நாம பராத்தாக்காக நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் பாத்திரத்தில். அதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கையை வச்சு இப்படி பண்ணிக்கோங்க. உப்பு கரைஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மாவு அதில் ஆட் பண்ண போகிறோம். மாவு ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நம்ம பிணைஞ்சு வச்சுருக்கோம் மாவை. கொஞ்சமாக ஆயில் விட்டு இன்னும் நம்ம நல்லா கொஞ்சம் பிணைய போகிறோம். ஏன்னா நம்ம எவ்வளோ நல்லா பிசைகிறோமோ அவ்வளோ நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு ஆலு பராத்தா கிடைக்கும். ஆயில் விட்டு நம்ம நல்லா மாவை பிசைஞ்சிட்டோம். மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நாம் இதை ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட போகிறோம். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்காக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்காக இப்போ நான் கடாயை வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். ஆயில் நமக்கு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெங்காயமும் பூண்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கினா போதும். நீங்கள் வதக்காமல் கூட அப்படியே ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணலாம். உப்பு போட போகிறோம். உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா மசிச்ச உருளைக்கிழங்கு இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பரோட்டாவில் ஸ்டஃப் பண்ணும்போது ஈவனாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நாம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சாட் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிளறினா போதும். ரொம்ப வேகலாம் வைக்க வேண்டாம். ஏற்கனவே ஏன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டுக்க போகிறோம். மாவு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். மாவு கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. நார்மலாக எடுக்கிறத விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் பண்ண கரெக்டாக இருக்கும். இப்படி எடுத்துட்டு லைட்டாக இப்படி கையில் தட்டை பண்ணிக்கோங்க. தட்டை பண்ணிவிட்டு லைட்டாக குழி பண்ணிக்கோங்க இப்படி. அப்போ தான் நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சு மூட முடியும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் வைக்கலாம். உருளைக்கிழங்கு வச்சுட்டு இப்படி மூடிக்கோங்க. மேலே இருக்க மாவை எடுத்துடுங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்க மாவை கொஞ்சமாக ட்ரை மாவு போட்டு என்ன பண்ண போகிறோம்னா தேய்க்க போகிறோம். நம்ம பராத்தாக்காக மெதுவாக தேய்ச்சா போதும். நம்ம யூஸ்வலாக தேய்க்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக தேய்ச்சோன்னா ஆலு நம்மளுக்கு வெளியே தெரியும். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஆலு கூட எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்ம தவா சூடாயிடுச்சு. தவாவில் நம்ம போட்டுடுறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் வேகும். இப்போ நம்ம கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் கீ நல்லா அப்ளை பண்ணுங்க. கீ நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்ல ஸ்மெல்லும் கிடைக்கும் நம்மளுக்கு. நம்மளோட ஆலு பராட்டா ரெடி.
சைட் டிஷ் வந்து ரைத்தாவும் ஊறுகாவும் தான். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.